ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா ரைஸ். நம்ம காலையில் எழுந்தா பசங்களுக்கு டிஃபன் என்ன கட்டுறது, நம்ம லஞ்ச் என்ன கட்டிக்கிறதுன்னு ஒரு டென்ஷனாக இருக்கும். இதை நம்ம குக்கர்லேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பீஸ் தேங்காய், இஞ்சி, பூண்டு இப்போ ஜாரில் சேர்க்க போகிறேன் கட் பண்ணி. இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். இப்போ கொத்தமல்லியும் புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கைனா புதினா 2 கை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்க்குறேன். இப்போ இது இப்படி அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம பட்டை மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கு, பிரியாணி இலை, சோம்பு, மொகு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இப்போ இந்த மசாலா நல்லா ஒரு நிமிஷம் நல்லா பொரியட்டும். குக்கரை திருப்பி மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷம். தேவையான அளவு உப்பு சேர்த்து, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா பொரியட்டும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி சேர்த்துருக்குறேன், ஒரு பாவு. இப்போ திட்டமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வைக்கலாம். நம்ம காலையில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இப்போ நம்ம புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.